ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒக்காரை தீபாவளி ஆனால் கட்டாயமாக இது ஒக்காரை ஸ்வீட் கட்டாயமாக பண்ணுவோம். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு வெல்லம். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு. அப்புறம் அந்த கடலைப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு கண்டினியூஸாக கலரிண்டு ஜஸ்ட்டு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகணும். கடலைப்பருப்பு அது வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும். நல்ல ஒரு ஸ்மெல்லும் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்நீர் வச்சு இந்த கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம அதில் ஒரு மணி நேரம் நல்லா ஊற போட்டுடணும். ஊற போட்டுட்டு குக்கரில் 2 விசில் வரும்படியாக வச்சா போகிறோம். இந்த மாதிரி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா அதை நல்லா வடிகட்டிட்டு சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பிடிச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் 1 கப்பு வெல்லம் எடுத்தோம் இல்லையா, அது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மெல்ட்டு பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிட்டு அந்த வெள்ளை கரைசலை தான் அதில் விட்டுருக்கேன். கடாயில் நல்லா இப்படி கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, வேக வச்ச கடலைப்பருப்பு, அதை அப்படியே இதில் போட்டுடணும். இனிமேல் தான் இது போட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது கனமான ஒரு கடாயில் நம்ம பண்ணினா, இல்லை நான்ஸ்டிக் இருந்தால் நான்ஸ்டிக்கில் வச்சுக்கலாம். அது மாதிரி நான் இது மொத்தம் இந்த ஸ்வீட்டுக்கு 6 ஸ்பூன் நெய் தான் விட்டுட்டேன். ஒரு 20 நிமிஷம் நமக்கு கண்டினியூஸாக அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அப்பப்போ 2 ஸ்பூன் நம்ம விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கார்டமம் பவுடர், ஏலக்காய் பவுடரும் போட்டுரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்காக நம்ம இப்படி கலரிண்டே இருக்கணும். கலரிண்டே இருந்தால் கடைசியில் உப்புட்டு மாதிரி நல்லா உதிரியாக ஜம்முன்னு சூப்பர் டேஸ்ட்டோட நமக்கு ஒக்காரை தயாராகிடும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி கண்டினியூஸாக கலரிண்டே எடுத்துட்டு உதிரியாக நம்ம பண்ணணும். கடைசியில் இதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஜ். இது கடைசியில் நம்ம கடைசியில் அணைச்சிட்டு இந்த கடாயில் இருக்கிற அந்த சூட்டுக்கே அது நல்லா உதிரியாக வந்துடும். எப்படியும் உங்களுக்கு 20 மினிட்ஸாக சிம்மில் வச்சு கலரிண்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி கடைசியில் உதிரியாக வந்துடும். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. திருவனந்தபுரத்தில் இந்த ஒக்காரை தீபாவளிக்கு கட்டாயமாக எல்லா ராத்திரிலையும் பண்ணுவாள். தேங்க்யூ.